முத்துலட்சுமி வீரப்பன் ஆகிய நான். விசிகா மது ஒழிப்பு மாநாட்டில் முத்தா பேசினாங்க. முத்துலட்சுமி கரெக்டான பாயிண்ட்ல வீரப்பனை பத்தி பேசினாங்க. என் கணவர் காட்டுல இருந்தாலும் கூட ஒரு பீடி சிகரெட் மதுவுக்கு அடிமையாகாமல் இருந்ததால் தான் 36 வருஷம் காட்டிலே காவல்துறைக்கு கண்ணில் விரலை விட்டு ஆட்டிக் கொண்டிருந்தார். கள்ளச்சாராயத்தை ஒழிக்கிற சக்தி யார்கிட்ட இருக்கு அப்படிங்கறத பத்தி அவங்க சொன்ன கருத்தை குடிக்கிறவங்க யோசிக்கணும். இளைஞர்களாகி நீங்கள் குடிப்பதை நிறுத்துங்கள், அப்போதுதான் காசுவதை நிறுத்துவார்கள். முத்துலட்சுமி சொன்ன ஒரு முக்கியமான புள்ளி விவரம் தான் பாட்டில் சேல்ஸ் மட்டும் இல்ல, தமிழ்நாட்டு பாலிடிக்ஸையும் முடிவு பண்ணுது. குடிப்பதை பாத்தீங்கன்னா 2 சமூகம் அதிகமாக குடிக்கிறது. ஒன்று வன்னியர் சமூகம், ஒன்று தலித்துகள். இந்த 2 சமூகம் தான் பெரும்பான்மையான மக்கள் இருக்கிறார்கள். வலிக்கிற ஜனங்க தான் வீதிக்கு ஒன்னா போராடணும். அதுதான் முத்துலட்சுமி சொன்ன முக்கியமான கருத்து. வன்னியரும் தலித்தும் ஒன்னா சேர்ந்து ஓட்டு கேட்க வராங்களோ இல்லையோ, மதுவுக்கு எதிராக மறுபடியும் ஒரு மாநாடு நடத்தலாமே.